ஒரு மயனுக்கு அப்பன் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன். அப்பா சித்தி ஏற்றுக்க தானே எனக்கு வருது. ஆனால் மனசில் ஒரு ஆசையெல்லாம் சொல்லாமல் நினைக்கிறேன். சொல்லவா? இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பூத்தது யாரது பார்த்தது மேல போட்ட தாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதே வேலையாகி கொக்கு ஒன்று கொக்கி போடுது பூஜை கேட்ட பூவிது பூத்தது யாரது அப்படியெல்லாம் நிறைய மனசில் ஆசையெல்லாம் இருக்குது. நான் வந்துட்டேன். என் ஆளை கூப்பிட்டு முதல்ல விஷயத்த சொல்லணும். ஆமாம் ஆமாங்க அண்ணன் தம்பியை 7 பேரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 7 பேரையுமா? 7 பேரையும் நான் தான் வச்சுருக்கேன். 7 பேரையும் நான் தான் வச்சுருக்கேன். டீயை சாப்பிடுங்க. அதுக்கு தான் பானை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் 7 பேரையும் நான் தான் வச்சுருக்கேன். நம்பிராஜன் ஒரு ஆள் தான் பாக்கி. அவருக்கு உடம்புக்கு முடியலை. இல்லைன்னா அவரையும் வச்சுக்கலாம்னு எனக்கு ஆசை தான். ஆமாம் அந்த அம்மா கரெக்ட் பண்ணிடுச்சு. நங்கே மொழினேம்மா. ஓகேவா? ராதாகிருஷ்ணன் வர்றாப்புல. ஆளை உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன்.
பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் புதுக்கோட்டை வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டும் பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டும் பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு வாங்க 500 லஞ்சம் தந்தே தந்தே அரசாங்களோன்னு வாங்க 5 லஞ்சம் தந்தே 6-7 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க 6-7 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க அட அதுல கூட 350 ரூபாய புடிச்சுக்கிட்டான் சண்டாளைக்கு அதுல கூட 350 ரூபாய புடிச்சுக்கிட்டான் மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி இறங்கலையா மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி இறங்கலையா மந்திரிக்கு தலைவலியா சூசு கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிகை பிளாஸ் நியூஸா என்று ஒரு பத்திரிகை மதிக்கவே இல்லையாடா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏழ வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா இந்த விவசாயில வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா பெரியவங்க ஆசீர்வாதம் எப்பயுமே எனக்கு வேணும் எங்க அப்பா சொல்லியிருக்காரு அதுக்குன்னு 10 வாட்டியால இல்லடா எங்க அப்பா சொல்லியிருக்காரு மேடையில் பெரியவங்க உட்காந்தா அவங்கள வணங்கிக்கிட்டே பாட்டு பாடி அதுதான் கலைக்கு சிறந்ததுன்றார் எப்போ ஐயா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 பவன் நகை வச்சிருந்தேன் கந்தரவு கோட்டை பக்கத்தில் 70 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன் பொண்டாட்டி பிள்ளைக்கு 350 வகை நகை சேர்த்து வச்சிருந்தேன் ஐபோனு ஜெல்லு 1.25 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் இதெல்லாம் பத்தாதுன்னு கிடமாடு 1000 மேய்க்க வச்சிருந்தேன் பணம் பெருத்து போச்சு என்ன செய்யணும் 2 ஒம்பளைய பொண்டாட்டிக்கு தெரியாமல் சேர்த்து வச்சிருந்தேன் பொன்ஜெலியன் மாணிக்கையா தங்கதுரை வீரமணி மம்மி டாடி பவர் பி முருகராஜ் வீச்சலத்தில் எழுதியிருக்கீங்க நான் என்ன மெடிக்கல் ஷாப்பாக வச்சுருக்கேன் அண்ணே என்னப்பா மம்மி டாடி பவர்னா என்னண்ணே நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா பெருத்தினி பயமேனே எனக்கே தெரியாமல் தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா இங்கே ஒருத்தர் அட்டையை கொண்டு வந்தாருங்கடா இல்லைண்ணே காசு வந்தால் கப்பை பாரு அதுக்கு தானே உனக்கு செக்யூரிட்டி அங்கே வச்சுருக்கேன் காசை விட்டு விட்டால் நாளைக்கு போண்டா மைத்திரியா திம்ப 2 கோடி அரிசி சோறை திண்டு விட்டு வந்து கேட்குறேன் எனக்கு 2 உளுந்தோட வாங்கித்தானே உன்னை வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமாடா 4 வடை கேட்டேன்டா என்னடா ஆளுகளை பூரா காணா
எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னே. எத்தனை பேர் ஒத்தையில் பயந்துக்கிட்டு தெரியும். அப்போ அதைத்தான் உன்னையத்தையும் பார்த்தேன். 500 அத்தால பார்த்தாலே விட மாட்டேன். இந்த தம்பி எத்தனையோ லட்சம் பேர் என்னைய தினமும் நான் என்னென்ன செய்கிறேன்னு என்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் இந்த தம்பி. உங்களை முகநூலில் நான் ரசித்த ஒரு ரசிகர். தமிழ் உறவுகளே என்று உள்ளத்தில் உறவை வைத்து கூப்பிடும் அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அண்ணா இதுவரையிலும் 27 வீடு இல்லாதவங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளேன். 5 சிறு குழந்தைகளுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்து உள்ளீர்கள். தற்போது அன்பாலயம் கட்டிக்கொண்டு வந்து உள்ளீர். அதில் வேலை பார்த்த ஒரு கொத்தனார் உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்ததால் அந்த குடும்பத்துக்கும் உங்கள் அன்பாலயத்து அருகிலே ஒரு வீடு கட்டி கொடுத்து உள்ளீர்கள். தன் குழந்தை போல் பார்த்து உள்ளீர்கள். மேலும் மேலும் உங்கள் இந்த பணி சிறந்து விளங்க கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா வணங்கி 501 அன்பாலயத்துக்கு நன்கொடையாக அளிக்கிறேன். இப்படிக்கு இடையாத்தி கோவண்ணா பாலாஜி. நன்றி அன்பு சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு நன்றி. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த ஆறா இல்லை. அதுதான் தம்பி, நீ எங்கே வேணா எடுக்கலாம் தம்பி. அண்ணே இது ஊருகாட்டனே. அதே ஊருகாட்ட கதைக்கு வரேன். வாண்ணே வாண்ணே. என்ன வானே வானேன்னு பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி கூப்பிடுறேன். என்ன கதைக்கு வரேன். குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்ப, குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா, இவர் எங்க சித்தப்பா. சரி சரிதானப்பா? இவனே உட்காந்துருக்கலையே, ஒழுங்கா நடிக்கிறாங்களான்னு மனு எழுதுவா. கான்ட்ராக்டுக்கார் நம்பிராஜன் எங்க அப்பா. சரிப்பா. அதுக்கு என்ன நம்பிராஜனுக்கு என்ன என்ன பொசுக்குன்னு கேட்குற? என்ன குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா. தொடர்ந்து அவர் தான் குறிஞ்சி நாட்டுடைய தலைவராக இருந்தார். போன எலெக்ஷனில் 3 ஓட்டில் தோற்று போனார். என்ன தோத்துட்டாரு? எலெக்ஷனில் நிற்காமத்தேன். அதுக்காக எங்கள் அப்பா ரோசப்பட்டு தூக்கு போட கயத்தெடுத்துட்டு போனார். இப்போ முட்டை 10 போட்டு வீட்டில் படுத்து கிடக்கார். ஏன்னா உங்கள் அப்பா தூக்கு போட்டு சாவலையா? முருங்கை மரத்தில் போய் கயத்தை போட்டிருக்கேன். மரம் ஒடிஞ்சு அதில் எங்கள் அம்மா ஓடி போய் எங்கள் அப்பாவை தூக்குமுன்னு நினச்சேன். 2 முருங்கைக்காய் மட்டும் பிடிக்கிட்டு வந்து குழம்பு வச்சிருச்சு. அப்பாவுக்கு எங்கன்னே அடிபட்டுருக்கு? அவன் முருங்கைக்காயும் போச்சுன்னு சொல்லுவாங்க. 10 எங்க ஆத்தா சொல்கிறான் கோத்தா. இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸில் இருப்பானோ கோத்தா சொல்கிறான். ஆமாண்டா. எங்கள் அம்மா வேறு நங்கை மோகினி. என்ன ஏ அம்மா மோகினா சுடுகாட்டில் இருக்குமா? இல்லை, லெமன் சோடா தயாரிக்கிற கம்பெனியில் இருக்கு. அவங்க ஆத்தாப்பா இப்படி வச்சிருக்காப்பா, உன் வேலை மயிரை பாருப்பா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன ஏன்னு கேட்குற? அப்பாவுக்கு மாதிரி உனக்கு முருகாக்கா? லேது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. அப்போ நீயே கட்டிக்க. முட்டு முண்டாது என் தங்கச்சிடா. அப்படி சொல்லு. ஆள் எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யா ராய் அழகி பார்த்துருக்கீங்களா? உலகழகி ஐஸ்வர்யா ராய். அந்த கலரு. எலும்புச்சம்பள கலரு. நீயே ஆள் பாண்டியோட காக்காடா மாதிரி இருக்க. எங்கள் அப்பா கருப்புங்க. உங்கள் தங்கச்சி சூப்பர் பிகர். போட முறகட்ட முண்டை. தங்கச்சியை பிகர் மயிரை பிடுங்கணும். மச்சான் தங்கச்சி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். துண்டை கட்ட போகிறேன், அதுக்கு மரியாதை. மச்சான் உங்கள் தங்கச்சி ஐயா இந்த ஊருக்கு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கய்யா. கல்யாணத்தோடு நீங்கள் வந்துடணும். ஆமாம், அங்கிட்டு ஃபஸ்ட் நைட் நாடி வரக்கூடாது. சரி மச்சான் உங்கள் தங்கச்சியை கூப்பிடுங்க. நீங்கள் எப்பெல்லாம் பொண்ணு கேட்பேன்னு தெரிஞ்சு தான் என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன் அது என்ன தம்பட்டமாடா? இல்லைங்க, ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களை அந்த அழகு தேவதை இங்கே வந்துட்டாளா? மச்சான் உங்கள் தங்கச்சியை வேமா கூப்பிடுங்க மச்சான். இந்த வரேன்.
யூடியூப்பை பார்த்துட்டு உங்களை பார்த்து பார்த்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு டெய்லி. ஐயோ அவன் சொல்கிறத பார்த்தா எனக்கு எச்சி ஊறுதே. நெசமாலுமே வேமா கூட்டு வாடா, சர்ச்சி மாடு மாதிரி உட்காந்துக்கிட்டு போடா. இடம் இல்லைன்னா அந்த அவனை தள்ளி விட்டு போடா. எப்படி போகிறேன் பாருவேன். இவனே ஆள் இப்படி இருக்கானடா, முண்டுக்கல்ல சிலை செஞ்சது மாதிரி. இவன் தங்கச்சி என்ன லட்சணத்தில் இருக்கும்? எப்படியோ கருப்பா கேய் பட்டவா உன் கண்ணை திறந்துட்டியாடா. அழகான பொண்ணு எனக்கு அமையணும் கருப்பா. உன் சன்னதியில் ஒத்த படையா 11 கடை வெட்டுறேன்டா. ஏய் பொண்ணு வாக்க வரையில நீர்மலைக்கு வரையிலடா. என் தங்கச்சி பேசலாம் வேணாம், உடனே மாலையை மாற்றி விட்டுருங்கனே சொல்லிருச்சு. ரொம்ப டைம் இழுக்கக்கூடாதான். ஐயோ அப்போ வேற யாரும் கியூவில் இருக்காங்களா மச்சான்? கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. தங்கச்சி முக்காடை எடுக்க சொல்லுங்க மச்சான். ஏய் இதுக்கு தான் நான் சொன்னேன், அப்படி சொல்லாது, என்ன வெக்கப்படுது பத்தியலா. இந்த முதுகு எங்கனே பார்த்துருக்கனே. சொப்பனம் கட்டிருப்பிய மச்சான். இல்லை அந்த முதுகு அதே வலச கால், இந்த ஓடும் போது அந்த குண்டி ஒட்டுனது. டேய் இது இந்த முண்டை எங்கனே பார்த்துருக்கேன். அது வேற ஆளு மச்சான். ஐயா கூப்பிட்றேன். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஐயா வாங்க, எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைங்க. மாத்திக்கிட்டு காலில் விழுவா. இங்கே வாங்க தங்கச்சி வர சொல்லுங்க. மச்சான் என்ன நீ தொடும் போதே கொண்டுட்டது என்ன? நீ புழங்கிட்டியா என்ன? வெக்கமுங்க. வெக்கமா மச்சான்? ஐயா இந்த மாலையை நீங்கள் எப்படிங்க மச்சான் சொல்ல விடுடா. வாங்க மச்சான் ஒரு மயனுக்கு அப்பன் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன். அப்பா சித்தி ஏற்றுக்கப்பா. ஓ யாரா பழக ஓட்டதுக்கான சித்தியை கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா. அப்பா பண்ணுங்கப்பா. ஏ இந்த கிறுக்கு முட்டையை இழுத்துட்டு வாடா. ஏய் அதே கயிறு கையில். டேய் என்னை எதுவும் கொல்ல பார்க்குறியாடா? அப்பா இருங்கப்பா. யார் இது பண்ணணும்? ஆணியில் யார் கோர்த்து போடணும்? மாலை எங்கள் அப்பா தான் எடுத்து கொடுக்கணும். கேட்ட கொடுங்கப்பா. மாலையை மாட்டுனோட தான் முகத்தை நான் காட்டுவேன். சரி சரி. வர வர மண்ணுளி பாம்பு காட்டுற மாதிரி வந்துட்டாங்க. எல்லாரும் ஜோரா கை தட்டுக்க. கல்யாணம் நடந்துருச்சு. ஹேப்பி கல்யாண டே மச்சான். முகத்தை தோறடா. தங்கச்சி நீங்க பாட்டு பாடுனாதான் என் தங்கச்சி முகத்தை திறக்குமா? வாராயோ தோழி வாராயோ வனப்பந்தல். டேய் இந்த குரல் என் கூட பறன குரல் மாதிரி இருக்கு. இப்படி ஒரு குரல் ஒருத்தனுக்கு தான் இருக்கும். டேய் டேய் என்னை வச்சு நீ ஏப்பா சிரிக்கிற? நீ நடத்திட்டில போய் பந்தியில் உட்காரு. வர்ற ஆளுகளை சப்பலை பண்ண சொல்லு, இல்லை சப்பிட்டு பண்ணு. மச்சான் வரும்போது என் தங்கச்சி கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு வந்துச்சு. அதான் கொஞ்சம் தொண்டையில நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது கொஞ்சம் கூட காணம். கண்ட்ரோல். சூப்பர் சிங்கர்ல என் தங்கச்சி போயிட்டு வந்துருச்சு. ஏன் செக்யூரிட்டிக்கு மாமாவாகவா? இல்ல பாட்டு பாடிட்டு வந்துருச்சு. அண்ணே நான் சூப்பர் சிங்கருக்கு போறேன். அத்தான் சூப்பர் சிங்கருக்கு போக சொல்லுங்க. பூங்காத்து திரும்புமா ராஜாவே வருத்தமா. என்ன செம்புரியாடு உரிக்கும் போது வர்ற சத்தம் மாதிரியே வருது என்ன? அதான் சொன்னேன்ல மோர் சாப்பிட்டுருக்குன்னு. ஐயோ முகத்தை காட்டுங்க மச்சான். நான் மாலை மாற்றியாச்சு ஃபஸ்ட் நைட்டு போகணும் மச்சான். முகத்தை காமிங்க மச்சான். இதுல எங்க குஞ்ச காணா? ஏ அரஞ்சூரி உன் தங்கச்சியை காட்டுறான்.
இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இப்படித்தான் பாம்பு காட்டுறேன்னு எல்லா லேகத்தை விட்டு காட்ட மாட்டாங்க. இருமா இப்பயே இப்படி கோங்கோமா பேசினா கடைசி வரைக்கும் நான் காலம் தள்ள முடியாது. காலை தள்ளட்டா கையை தள்ளட்டே அரைஞ்சுரியும் குடும்பத்தோட காட்டுங்களா. மச்சான் ரொம்ப நல்ல மனுஷம்மா. இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. 7 ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காது. நான் தலை நின்று இதெல்லாம் ஒரு அழகா எனக்கு ஏத்த மாப்பிள்ளையா அது. என்னை கொண்டு வந்து இப்படி கிணக்குல தள்ளி விடுறீங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அண்ணன் கஷ்டப்படுறேன். ரொம்ப நடிக்காதீடா அறைய போறேன். எனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை கிடைக்கல என்ன மாதிரி. ஐயோ மாப்பிள்ளை எம்ஜிஆர் கணக்குல இருக்காருமா. நீ பார்த்தவ நீனு கட்டி பிடிச்சி கல்யாணத்துக்கு அதுமா ஏன்டா அவசரமா அழுகிறிய? அழுகலங்க பாச கண்ணீருங்க. நான் போறேன் அண்ணன். ஐயோ இருமா நீ முகத்தை மூடுமா. என்ன சிலையை திறந்துட்டு மறுபடியும் மூடிட்டியே ரைடா? அதுல என்னடா வண்டிய நான் சொல்றேன் மச்சான். என் தங்கச்சி உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால நான் இங்கிலீஷ் படம் வாங்க அந்த வழியை பார்த்து போங்க. வாங்க மச்சான். வாங்க மச்சான். மச்சான் வா அந்த ஜோலியை மச்சான் உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொன்னீங்க. நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா? என்ன மச்சான்? நான் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் தங்கச்சிக்கு உதட்டோட உதடா வச்சு ஒரு முத்தத்தை கொடுங்க. நான் பார்த்துட்டு சாந்தி அடைஞ்சிடுறேன். அது உதடு நல்லா இருக்குமா? ஐயோ கோவை பழ இதழ் திறந்து விடுறா. நீ கண்ணை முடுறா. என்ன வர வரான்ற மச்சான் மச்சான் ஒண்ணு கிடைக்காம தெரியும். நீ நோத்தாங்கமனோட பேசு. நான் மச்சான் கண்ணை முடு மச்சான். தங்கச்சி ஓப்பன் த டோர். மச்சான் என் தங்கச்சி சப்புனா பாருங்க சப்பு. எப்படி வளர்த்துருக்கேன் பாருங்க என் தங்கச்சிய. அவ்வளவுதான் விதி முடிஞ்சு. அவ்வளவு என்ன ரொம்ப அழகான மாப்பிள்ளை இந்த இப்படி போய் சோசியர் சொன்னானே பழிச்சிருச்சே. கரக உன்னை விடாதுன்னு அருளு பேக்குள்ள எது ப்ரெஷர் மாத்திரை போட்டிருக்கியாடா? ஐயோ அண்ணே அண்ணே மொத்த மாத்திரை கொடுத்தேன் செய்வாரா? எனக்கு வேணாம். இப்பயே மாத்திரை கேட்கிறாரு. அடே உன்னை பார்த்து அதிர்ச்சிமா வேற ஒண்ணும் இல்லம்மா. அதெல்லாம் முத்தம் கொடுத்தா சரியாயிருமா. மாத்திரை போடுவாரா? அதே ஒரு மனச்சாட்சி இல்லையாடா? சுடுகாட்டுல எரிக்கும் போது தூத்த விழுந்து நனைஞ்சு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நோத்தா அண்ணே இப்பயே நோத்தோனமான்னு பேசுறானே. எனக்கு வேணாம். அதே நீ தானமா யூடியூப்பை பார்த்து இவர் எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு நீ தானமா சொல்லிக்கிட்டே இருப்ப. அதே உன் தங்கச்சி கூட நான் ஏத்துக்கிறேன். உள்பாடைக்கு பதிலா வரிக்கிற வைக்கிட்டு பாக்கெட்டை கவரா போட்டு கட்டிட்டு வந்துருக்கேன். பெரிய கலவாணி பேர் இருக்கேன். எங்க வாக்குறான்னு வரீங்க அதுவும் இல்ல. அம்மா ஐயா வாங்க மேடம். இது ஆடி மாசம் காத்தா சொல்லி. ஐயா அந்த வர்ற ரிமோட்டை அமைக்கி விடுங்க. தள்ளி விடுங்க. என் எத்தனை வய குடிய கிடக்க காத்திருக்காங்களா? நான் எல்லாத்துக்குமே தலைய ஆட்ராப்புல போச்சு. ஏன் மச்சான் அழுகுறீங்க? நான் மாட்டேன்னு சொன்னேன் அழுகுறீங்களா? மடுவுக்கு பதிலா என்னடா உள்ள என்னடா வச்சு? ஏண்டா கம்பி மாதிரி கவுதடா என்னடா? இல்ல மச்சான் மிச்சர் முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் என் தங்கச்சி. நீ மரியாதையா போடா மயிறு மயனே. தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்கணும் அப்பதான் போவேன். தங்கச்சிக்கு முத்தம் உதட்டோத உதடா. நீ ஒரு மானங்கட்ட வேலை இருக்கு. ஒன்னே வச்சு நான் எப்படி முத்தம் தர்றது? சரி நான் போறேன். ஐயா நாடகம் பார்க்க வந்த ஆம்பளைகள்லாம் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராதியா. அது மூஞ்சியா பாருங்கய்யா. கண்டங்கருவ பாம்பு எங்கேன்னு ராணி தங்கச்சி நான் முடிச்சுக்கிறேன் வந்து முத்தம் கொடுமா. இங்க ஓடியாடி நீ சரியான கேணி. இங்க வாடி ராணி. உண்மையில செம்ம கடுப்புல இருக்கேன். போய் அங்கிட்டு. ஏன் சூடு குடிச்சுக்குச்சா? என்ன கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி கல்யாணம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க. உனக்காக மாரியா தவளை பால் கூட எடுக்க
என்ன பால் கூட எடுக்கிறியா? ஒன்னே விட்டுட்டு அடியாய். எனக்கு என்ன குறைச்சேன்னா அந்த எடுவிட்ட முண்டையோட தெரியுற, இந்த மானங்கடை சிரிக்கையோட தெரியுற, எரும மாட்டு முண்டையோட தெரியுற. டாட்டாச்சி கீழே மூடுமா. கொஞ்சமா அரி வச்சுக்கல அவிச்சு திண்டு வந்திருக்கா மானங்கடை முண்டை. இவதான் உங்க அக்கா. உள்பாட கட்டாது. அக்கா போற கடை பாரு அடுப்பு வைக்கணும். அடியாய். இவ என்ன அழகுயா, அழகுல போய் கிழட்டு முண்டை பொளந்து உரியம் பொளந்து போடி எங்கிட்டு ஒட்ட புடிச்சு அறுத்து முறை சாமான கிளி யாரை பார்த்து கலட்டு முண்டேன்ற தாண்டி மானங்கடை காலால கொஞ்சம் காலால கொஞ்சம் யோ போன் கால போன மாதிரி இருக்கிற சண்டைக்கு போறியா நீ? காலை பார்த்து சொல்லி முடியாது. இல்ல என் கையில ஒருத்தலா, இல்ல என் கால்ல ஒருத்தலா, இல்ல என் மண்டையில ஒருத்தலா, இல்ல உடம்புல ஒருத்தலா. பொம்பளை மாதிரி ஏட்டி பேசுற. தங்கச்சி சண்டை வேணாம். உங்க அண்ணனுக்கு 2 ஒண்டாட்டி அப்புறம் கொல்ல போறிய எல்லாம் சேர்ந்து ஏஜெண்ட கொல்ல போறிய. நம்ம என்னதே இருந்தாலும் அக்கா தான் ஆயிட்டோம். ஏண்டி வாயில அரே தலையில மசத்துல பூ வைக்க கண்ட ஆணி அடிச்சு வச்சு பொம்பளை வேஷம் போட்டிருக்க தள்ளி போ. என்னையா நீனு? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் காலையில 5 ஆளுக்கு பாடுவேன். நீங்கனே இரு தங்கச்சி. செவந்தி பூ மாலை கட்டி வணக்கம்மா. மங்களகரமா நினைச்சிருக்கேன். ஏ கிறுக்கு முண்டை வணக்கம் சொல்லு. ஏதோ உண்டானது இந்த குஞ்சு என்றான். அண்ணா இவங்க யாரு? நான் பார்த்ததே இல்ல. உனக்காக ஜாயில வந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பண்ணி தான் அது. அண்ணி நான் பார்த்ததே இல்ல. அண்ணி இல்ல உன் நேத்துனே நேத்துனே. இவங்களுக்கு என்ன குறை? அவங்கள எப்ப கல்யாணம் பண்ணீங்க? இவ்வளோ கட்டி வச்சா வீட்டுக்கு வெளியே ஐஸ் விற்கிறவங்க கூட ஒரு மடக்கு தண்ணி கொடுக்கணும் உள்ள வருவேன். அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டா சிலிண்டர் போடுறேன் வந்து காப்பி போட்டு கொடுங்கன்னு உள்ள உட்காந்துக்கிருவேன். அதனால இவளை கட்டி வச்சா வரச்சிட்டுக்காரங்க கூட உள்ள வருவேன். சரி. ஆனா இவளை கட்டி வச்சா கரண்ட் புல்ல கூட குறிக்க வர மாட்டாங்க. இந்த ஃப்ரீ மீட்டர் ஃப்ரீ வீடு. அண்ணா இந்த பிள்ளைய பார்த்து நீங்க எதை பார்த்து ஆச்ச வசீங்க? நாட்டில் அவர் 2 கொட்டாங்க ஏத்தாய் சொல்லுல. இவ என்ன ஜாதானால நாட்டில் இந்த மாதிரி பொம்பளை அடைக்காம சில பேர் காலி பிள்ளை தெரியும். சப்பு சப்பு யாரு உங்க தங்கச்சி பேர் என்னங்கய்யா? சப்பு. என் பேரு தப்பு. சபிட்டாலும் புலபுலன்னு இருக்கா. சொப்பன சுந்தரி நீந்தா. தங்கச்சி பறவை வரட்டு வா போவோம். பறவை ஒரே வரட்டு. பறவை போன பாப்போம். இல்லன்னா நம்ம போயிடுவோம். ஆலோலம் பள்ளிக்கூடம் விட்டாங்க. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம்.
வாங்குறியா அண்ணங்கல தரக்கல அழகான அண்ணா ஐயோ ஏய் இந்த கிறுக்கு முடிய பிடிச்சி கட்டி வைங்க 3 கிலோ 20 ரூபாய் காக்கா 3 கிலோ 20 இது உண்மை இல்லையா அண்ணா இது உண்மை இல்லையா அண்ணா நல்லா இல்ல தங்கச்சி நீ பொம்பளாசம் போட்டா கூட நல்லா தயாரா இருக்கும் வேலிமலை சார் நான் மேல நின்னு பாக்குறேன் என்ன அதுக்குள்ள முடி இறக்கிட்டா அண்ணா நீங்க மேல இருந்து பார்த்தா நான் கீழ இருந்து பாக்குறேன் ஞாபகம் மட்டும் பாருங்க இது மண்டே பாருங்களே பழைய சிட்டுக்குருவி வணக்கத்துக்குரிய பெரியார் வந்தாள் நான் உனக்கு வாக்கப்பட்டு மண்டேவே தான் பாக்குறேன் வந்தாங்கண்ணா தகுந்த மரியாதை கொடுத்து என்னிட வந்து அப்படி ஆகட்டும் ஆளோனோ சோ ராதாகிருஷ்ணன் உரியமட்டில வந்து என்ன மரத்தை புடுங்கன்னு சொல்லிட்டான்